என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். சங்கீதம் 71:21. சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள். இந்த மாதம் தேவன் உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவார். மேன்மை என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் சிறுமை. முந்தின வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் எவ்வளவோ நெருக்கப்பட்டு சிறுமையை அனுபவித்தேன். வசனம் 20 நாம் வாசிப்போம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். தாவீது பலவிதமான நெருக்கங்களை அனுபவித்தான். பலத்தில் மிஞ்சினவர்கள், பெயர் பெற்றவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அவன் சொல்றான், பூமியின் பாதாளங்களிலிருந்து என்னை ஏற பண்ணுவீர். அப்படின்னா அந்த அளவுக்கு அவன் சிறுமையை அனுபவித்திருக்கிறான். அந்த அளவுக்கு தாழ்ந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு அனுபவம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட இப்படி ஒரு அனுபவத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் எல்லாராலும் அவமதிக்கப்பட்டு அவதூறு பேசப்பட்டு மிக தாழ்மையான ஒரு நிலையில இருக்கிறேன், பாதாளத்துல இருக்கிறது போல ஒரு அனுபவம். நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஒரு மாதம், உங்களை கனம் பண்ணுகிற ஒரு மாதம், உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு மாதம். God will increase your greatness, my friend, and He will wipe away your shame. He will wipe away your tears. உங்கள் அவமானத்தை துடைத்து, உங்கள் கண்ணீரை துடைத்து, உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆடுகளை மேய்க்கிற தாவீதை அரசனாய் உயர்த்தி இன்று வரை அவனுக்கு ஒரு பெயரை கொடுத்த தேவன். இஸ்ரவேலின் சரித்திரத்துல மிக சிறந்த ராஜா யார் என்று சொன்னால் தாவீது. அப்படி ஒரு பெயரை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ராஜரீக ஸ்தானங்களில கர்த்தர் உங்களை அமர பண்ணுவார். உயர்ந்த நிலைகளில நடக்க பண்ணுவார். அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆளுகையில் இருக்கிறவர்கள் கண்களில கர்த்தர் உங்களுக்கு தயவை கட்டளையிடுவார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. It's a new beginning. இது ஒரு புதிய ஆரம்பம். கர்த்தருடைய கரத்தை காண்பீர்கள். கர்த்தருடைய கரம் தயவு பாராட்டுகிறதையும் நன்மை செய்கிறதையும் காண்பீர்கள். சூழ்நிலைகள் மாறுகிறதையும் புதிய காரியங்கள் தோன்றுகிறதையும் நீங்கள் காண்பீர்கள். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். உங்கள் வேதனை மாறும். உங்கள் கவலைகள் தீரும். உங்கள் அவமானம், வெட்கம், அதற்கு ஈடாக இரண்டத்தனையான கனத்தை தேவன் அருளுவார். தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் வாழ்க்கைகளில சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். உடைய வசனத்தின்படியே இவர்களுடைய மேன்மையை பெருக பண்ணி, சிறுமை மாறட்டும், அவமானம் மாறட்டும், இருதயங்களை மகிழ்ச்சியாக்கும், முகங்களை பிரகாசிக்கப்படும். மகிமை எல்லாம் உமக்கி மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.